ஓம் சாந்தி. கர்மாதீத் நிலையில் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிப்பது எப்படி என்ற தலைப்பில் 7 நாட்களுக்காக பட்டி நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியில் இன்று 2வது நாள். புதிய வருடம் ஒரு தெய்வீக ஒளியை போல அருகில் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மூச்சும் புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிறது. அமைதியானது, ஆழமானது, அர்த்தமிக்கது. ஆகாயத்தை நோக்கிய கவுண்டவுன் தொடங்குகிறது. துணிச்சலான இதயமே வெற்றி பெறுது. புதிய ஆண்டு மௌனமாக பாடுகிறது. ஆத்மா தனது சிறகுகளை விரிக்கிறது. காலம் சுழலும் போதும் பாவங்களின் கணக்கு கரைகிறது. ஆத்ம எழுச்சியின் கவுண்டவுன் தொடங்குகிறது. துணிச்சலான இதயமே வெற்றி பெறுகிறது. ஒரு புதிய யுகம் தொடங்குகிறது. பொன்னொளி மென்மையாக இதயத்தில் ஒலிக்கிறது. அங்கே அன்பு மலர்கிறது. ஆத்மா சுதந்திரத்தை பற்றி கொள்கிறது. கவனமுள்ள கவுண்டவுன் தொடங்குகிறது. துணிச்சலான இதயமே வெற்றி பெறுகிறது. 2ஆம் நாள் கர்மாதீத் கவுண்டவுன், கணக்கை முடித்தல். இப்போ முழுமையடையவும் கர்மாதீத் நிலையா நம்ம அடையணும். இந்த விஷயத்துல ஆழ்ந்த கவலை உங்களுக்கு வரணும். ஒளியை தாண்டிய உயர்ந்த நிலையில நிலைத்திருக்க முயற்சி பண்ணுங்க. அப்போது உங்களுடைய நிலை எல்லா ஈர்ப்புகளையும் தாண்டி சக்தி வாய்ந்த, அன்பான, பற்றற்ற நிலையில இருக்கும். இந்த உயர்ந்த நிலையில ஒரு வினாடி நீங்க நிலைத்திருந்தா கூட அதனுடைய தாக்கம் நாள் முழுக்க நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல இருக்கும் போதும் உள்ள அமைதியினுடைய சக்திய விசேஷமாக உணர முடியும். அதாவது நீங்க ஒரு செகண்ட் நீங்க உயர்ந்த நிலையில, தசரீரி நிலையில இருந்துட்டீங்கன்னா அதனுடைய தாக்கம் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே இருக்கும், முழு நாளும் இருக்கும். அதுக்காக தான் சொல்லப்படுது. இப்ப இந்த நிலையிலேயே கர்மாதீத் நிலை, அதாவது பூரண நிலை, முழுமை நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே தந்தையினுடைய நிலையாகவும் இருக்கு. ஒரு கதை இருக்கு. 3 பேரு 5 ஆண்டுகள் சிறை தண்டனைக்காக போறாங்க. இப்போ சிறை தண்டனைய அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. அப்ப ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, எது விருப்பமான இருக்கோ அந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க உங்க கூட எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முதல் மனிதர் டெம்ப்ளேட்கள்லாம் எடுத்துட்டு போறாரு. 2வது மனுஷன் செஸ் போர்டு எடுத்துட்டு போறாரு. சதுரங்க விளையாட்டு விளையாடவங்களே அந்த போர்டை எடுத்துட்டு போறாரு. 3வது நபர் சிகரெட் பொட்டலம், அது நிறைய எடுத்துட்டு போறாரு. அப்புறம் 5 ஆண்டுக்கு பிறகு அவங்கள விடுதலை பண்றாங்க. இப்ப முதல் நம்பரை பார்த்தோம்னா அப்படியே மகிழ்ச்சியா, தன்னம்பிக்கையோட, உடல் வலிமையோட வெளியே வராரு. நான் தினமும் என்னை பயிற்சி செய்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. 2வது மனுஷர் வராரு. ரொம்ப தன்னம்பிக்கையோட நான் இப்போ ஒரு செஸ் மாஸ்டரா இருக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 3வது மனுஷர் வராரு. கோவமா, ரொம்ப எரிச்சலோட கத்திட்டு வராரு. யாருக்கிட்டையாவது தீப்பெட்டி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அவர்கிட்ட தீப்பெட்டி இல்ல. அமைதியே உள்ளுக்குள்ள இருளான அறைகளை ஒளியூட்டும் தீப்பொறி. வாழ்வதற்கே இன்னொரு வழி இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட வாழும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்ற விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இப்ப பாவம்னா என்ன, விக்கர்மம்னா என்ன, அது எல்லாமே விழிப்புணர்வின் அடுக்குகள். இப்ப நாம குறைவாக விழிப்புடன் இருக்கும் போது, குறைவான சிந்தனையோட இருக்கும் போது நாம செய்யறது எல்லாமே பாவமா மாறுது. ஐயா, இப்ப நம்ம ஒரு விழிப்புணர்வோட இல்லாமே செஞ்சோம்னா இப்ப நம்ம என்ன செய்யறோம், பாவ செயல்களை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம விழிப்போட கவனத்தோட இருக்கும் போது நம்ம செய்யறது எல்லாமே புண்ணியமாக, தர்மமா மாறுது. ஒரு விஷயத்த விழிப்பில்லாம செஞ்சா பாவமா ஆயிடும். அதே அந்த அவேர்னஸோட நம்ம செய்யும் போது அது புண்ணிய கர்மமாக மாறுது. அதாவது பாவம் மற்றும் புண்ணியம் இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடியது ஒரே ஒரு வேறுபாடு மட்டும்தான். என்னன்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு நிலை இல்லையா. இப்ப விழிப்புணர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், விழிப்புணர்வோட இருந்து செய்யறோம்னா அது புண்ணிய காரியமாயிடும். அதே விஷயத்த விழிப்புணர்வு இல்லாம செய்யறோம்னா அது பாவ காரியமா ஆகிடுது. இப்ப பாபா கூட சொல்றாரு, ஒரு வினாடி அமைதி கூட உங்களுடைய முழு நாளையுமே
மாத்திடுது இல்லையா? இப்போ ஒரு செகண்ட் நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆயிடுமா, ஃபுல் டே உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன், அந்த பவர் உங்களுக்கு நிரம்பும், அந்த முழுவதையும் நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். இப்போ முழுமையடையும் கர்மாதீத் நிலையில நிலைச்சிருக்கணும். ஆழ்ந்த கவலை வைங்க, எதுக்கும் நீங்க கவலை வைக்க வேண்டாம், இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கவலைப்படுங்க அப்படின்றாரு. இப்ப என்ன கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படணும்? முழுமையடையணும், கர்மாதீத் நிலையை அடையணும், நிலைச்சிருக்கணும் இல்லையா? இந்த கர்மாதீத் நிலையை அடையணும்ன்ற விஷயத்துல மட்டும் கவலைப்படுங்க. இப்போ கவலைன்னா பயம் கிடையாது, அது ஒரு எழுப்பும் அழைப்பு இல்லையா? இப்ப கவலைப்படணும்னா பயப்படணுமா, கஷ்டப்படணுமா, அப்படி கிடையாது. அது எழுப்பும் அழைப்பு. விழிப்புணர்வை நாளை என்று தள்ளி போடாதீங்க. இப்ப நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன பண்ணக்கூடாது, தள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒளியை தாண்டிய ஒரு பரிணாமத்தில் வாழ வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கோங்க இல்லையா? இப்ப நம்ம அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வாழணும். இப்ப ஒளியை தாண்டி வாழ்வது அப்படின்னா என்ன? அதாவது சத்தம், சவுண்டு தாண்டி வாழ்றதுன்னா என்ன? இப்ப சத்தம் வருது, சத்தம் போகுது. சந்தையிலும் கூட நீங்க உள்ள அமைதியா இருக்க முடியும் இல்லையா? சந்தையில என்ன பண்ணுவாங்க, அமைதியா இருக்குமா? இங்க வெளியில எல்லாரும் கத்துவாங்க இல்லையா? ஆனாலும் கூட உள்ள நீங்க எப்படி இருக்க முடியும், அமைதியா இருக்க முடியும். நாய்கள் குலைக்கும் போது நீங்க தூங்க முடியாம இருந்தா அதற்கு காரணம் என்ன? நாயோட சத்தமா? நாய் கத்திக்கிட்டே இருக்கு, எங்களால தூங்க முடியல அப்படி சொல்றோம் இல்லையா? இப்ப அது காரணம் யாரு, நாயா நீங்களா? இப்ப இது எனக்கு தொந்தரவு என்ற உங்களுடைய எண்ணம் தான் தொந்தரவை உருவாக்குது இல்லையா? இப்ப நாய்கள் அவங்களுடைய வாழ்க்கையை ஆனந்தமா வாழுது இல்லையா? கொலைக்குதுன்னா அதோட இயல்பு, அது கொலைக்குது. நாய்களோட வேலை என்ன, கொலைக்கிறது. இப்ப நாய் கொலைக்குது அதனால எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றது நாய் கிடையாது, நாய் தப்பு பண்ணல இல்லையா? அதுக்கு காரணம் யாரு, நம்ம தான் இல்லையா? நம்ம என்ன பண்றோம், எனக்கு இது தொந்தரவு அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிடுறோம். அப்ப சத்தத்தை இசையாக கருதுங்க, அப்போது அது உங்களை பாதிக்காது. இசையை பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? இப்ப இது விழிப்புணர்வு மாற்றம். இப்ப பாபா சொல்றாரு, சந்தை சத்தமா இருக்கலாம், ஆனா மனம் எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணும், அமைதி நிலையில இருக்கணும். அது உங்களை சுத்தி எவ்வளவுதான் சத்தம் வந்தாலும், எவ்வளவுதான் அந்த வைப்ரேஷன் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணும். அடுத்து ரெண்டாவது நிலை உயர்ந்த நிலை அப்படின்னா மேலானது கிடையாது, லேசான நிலை. உயர்ந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப மேல இருக்கேன் அப்படி கிடையாது, லேசா இருக்கணும். இப்ப உள்ளே உள்ள பற்றுகள், சுமைகள் இதெல்லாம் உங்களை மூழ்கடிக்காத நிலை. அதாவது தண்ணி இருக்கு ஆனா படகுக்குள் இல்லை, அதனால நீங்க மிதக்குறீங்க. இப்போ உயர்ந்த நிலை அப்படின்னா எடையற்ற நிலை, அதாவது லேசான நிலைன்னு அர்த்தம். அப்போ நாள் முழுவதும் உங்களுடைய செயல்களை நீங்க செஞ்சிட்டு இருக்கும் போது கூட அமைதி சக்தியை உணர முடியும். அப்போ உங்களுடைய செயல்கள் சுவற்றில எழுதுறது போல அவை எந்த சுவடும் எந்த நினைவு சுமையும் இல்லாம உங்களை பாதுகாக்கும். அது எப்படின்னா நீங்க வருவீங்க, சேவை செய்வீங்க, போயிடுவீங்க, அந்த மாதிரி. அதாவது அடையாளம் இல்லாத சேவை, கூடவே அகங்காரம் இல்லாத சேவை. இப்ப கர்மாதீத் நிலை அப்படின்னா அதிகம் செய்யறது கிடையாது, சேவையை பெருசுபடுத்தி செய்யறது கிடையாது, பற்றை விடுதல். சிம்பிளா சொல்லணும்னா பற்றை விட்டுறணும். இந்த விடுதலையே கர்மாதீத் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நடுநிலையான செயல்கள் மந்தமானவை கிடையாது, அது தெளிவாகவும் துல்லியமாகவும் அன்பாகவும் இருக்கணும். இப்போ செயலுக்குள் நீங்க போறீங்க, ஒரு வேலை செய்ய போறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஈஸியா நமக்கு வெளியில வர தெரியணும். செயலை செய்யணும், செஞ்சு முடிச்சது வெளியில வந்துடணும். அதுலயே அப்படியே பற்றலே இருக்கக்கூடாது, அதுலயே மூழ்கி போயிடக்கூடாது. இப்ப உள்ள அமைதி, உள்ளே உள்ள உரையாடல் நின்னுடுது, உள்ளே உணர்ச்சி கலக்கம் எதுவுமே இல்லை.
இப்போ ஒரு வினாடி அமைதி, ஒரு வினாடி உயர்ந்த நிலை, ஒரு வினாடி அன்பும் பற்றின்மையும் நிறைந்த நிலை. அதனுடைய தாக்கம் நாள் முழுவதும் உங்களுடைய செயல்கள்ல தெரியும். இப்போ ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வாக மாறும் இல்லையா? இப்போ ஒரு வினாடி அமைதி இருக்கணும், ஒரு வினாடி உயர்ந்த நிலையில இருக்கணும், ஒரு வினாடி அன்பும் பற்றின்மையும் பற்றற்றவராகவும் இருக்கணும். இப்ப கர்மாதீத் நிலை அப்படின்னா கர்மங்கள் இல்லாம இருக்கிற நிலை கிடையாது. நம்ம கர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நம்ம அதுல பற்று இல்லாம பற்றற்றவராக இருக்கணும். இப்போ கர்மாதீத் நிலை எப்படி அடையணும்னா, தன்னை ஆத்மானு உணர்ந்து பரமாத்மா கிட்ட இருந்து சக்திகளை வாங்கி நம்ம கர்மங்கள் செய்துட்டு இருப்போலே அந்த டைம்ல கூட பரமாத்மாட்ட இருந்து சக்தியை வாங்கி நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியம் மூலமா என்னுடைய கர்மங்களை செய்துட்டு இருக்கேன் அப்படின்ற நினைவோட நம்ம செய்யணும். காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த நினைவு இருக்கணும். அப்போ நம்ம கர்மாதீத் நிலைய அடைய முடியும். செய்பவர் செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு, இந்த நினைவு நமக்கு அதிகமாக இருக்கணும். இப்ப சப்தங்களை கடந்து தன்னுடைய சிரேஷ்ட ஸ்திதியில நிலைச்சிருக்கணும். அப்ப எல்லா மனிதர்களுடைய ஈர்ப்புல இருந்து நாம விடுபட்டு இருக்க முடியும். இப்ப சக்திசாலியா விடுபட்ட மற்றும் அன்பான ஸ்திதி உடையவரா ஆயிடுவீங்க. இப்போ ஒரு வினாடி கூட இந்த சிரேஷ்ட ஸ்திதியில நிலைச்சிருந்தீங்கன்னா இதனுடைய பிரபாவம் உங்களுக்கு முழு நாளும் நீங்க காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள விசேஷமா அமைதியினுடைய சக்தியினுடைய அந்த அனுபவம் ஏற்படும் இல்லையா? இப்ப நீங்க அந்த ஒரு வினாடி செஞ்சுட்டா போதும், அந்த உயர்ந்த நிலையில இருந்துட்டீங்கன்னா போதும், ஃபுல் டே அதனுடைய பிரபாவம் இருந்துட்டே இருக்கும். உங்களுக்குள்ள அந்த அமைதி சக்தியினுடைய அந்த அனுபவம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்ப இந்த ஸ்திதியை தான் கர்மாதீத் நிலை, பாப் சமான் சம்பூர்ண நிலை அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு வில் வீரர் இருந்தார். வில் வீரர் அவரு, நீங்க ஏன் இலக்க எப்பவுமே தவற விடவே மாட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, அம்பு விடும்போது நான் இல்லாம போயிடுவேன். அதாவது செய்பவன் மறையும் போது நான் இல்லாம போயிடுவேன் அப்படின்னா அவரு செய்வார் இல்லை, அவரு மறையும் போது நான் நினைக்காதப்போ செயல் உயர்ந்ததாக மாறிடுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான தியானமாக மாறுது. இப்போ நீங்க விழிக்கிறீங்க, தியானம். இப்போ குளிக்கிறீங்களாலும் தியானம். இப்போ ட்ரெஸ் போடுறீங்க, உடைகள் அணியிறீங்க, இப்போ தியானம். பேசுறீங்க, அப்போ தியானம். மௌனமா இருக்கீங்க, அது ஒரு தியானம். எழுதுறீங்க, இப்போ தியானம். எல்லா ஒவ்வொரு வார்த்தையிலையுமே அமைதியில இருந்து வருது. இப்போ பாராட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம எந்த ஆசையும் வைக்க கூடாது. எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், இந்த மாதிரி எல்லாம் ஆசைகள் வரக்கூடாது. அன்பாவும் பற்றற்றவராகவும் இருங்க. எதையும் பிடிச்சு வச்சுக்காதீங்க. அது வேணும், இது வேணும், அது செய்யணும், இது செய்யணும், அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஆனா கூடவே எப்படி இருக்கணும்? பிரம்மபாபா போல அன்பாவும் இருக்கணும், விலகியோ பற்றற்றவராகவும் இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கைனா அமைதியான வாழ்க்கை இல்லையா? இப்ப நம்ம இந்த ஒரு வினாடி அதை நம்ம நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். வெளிப்புற அலங்காரம் எல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா? வெளியில நாம அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எதுவும் தேவையில்லை. இது ஒரு உள் பயணம் இல்லையா? இப்போ உள்ள நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் தான் இது எல்லாத்துலயும் அடங்கி இருக்கு. இப்ப நமக்கு தைரியம் வேணும், இந்த ஆள் மனதுல தைரியம் வேணும், அதுவும் அமைதியான மௌனமான தைரியம் வேணும். இப்ப ஒரு வினாடி அமைதி ஒரு காடையை எரிக்க போதுமானது. அதாவது நீங்க ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டீங்கன்னா, ஒரு வினாடி நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டையே எரிக்க போதுமான சக்தி கிடைச்சிரும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அதே போல நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா பல ஆண்டுகளாக அறியாமை என்ற இருட்டுல இருந்தீங்கல்ல, அத அழிக்க முடியும். அப்ப பாருங்க இந்த ஒரு வினாடி எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கு. இப்போ கர்மாதீத் நிலைக்கு நெருக்கத்துல வந்துட்டோம்னா எப்படி நம்ம உணர்றதுன்னா, நம்ம ஒரு பெரிய காரியம் செய்து முடித்தோடனே அதனுடைய தாக்கம், அதனுடைய பற்றுதல் நமக்கு வராம இருந்தது நம்ம உணர்ந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கர்மாதி ஸ்டேஜுக்கு அருகில வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த. இப்போ கர்மாதீத்தரா நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வேகம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இப்ப நொடியில நாம எங்க விரும்புறோம், எப்படி இருக்கிறோம், எங்க நம்மளால போக முடியும், நிலைத்திருக்க முடியும்.
இப்ப இந்த மாதிரியான அனுபவத்தை நாம அதிகப்படுத்திட்டே இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள், நம்மளுடைய யஜ்யத்துல ஒரு பெரிய சேவை நடக்குது. இப்ப இந்த சேவை ரொம்ப நல்லா கோலாகலமா நல்ல உற்சாகத்தோட நடந்து முடிஞ்சது. அப்போ எல்லாரும் உங்ககிட்ட சொல்றாங்க, ரொம்ப நல்லா நடந்தது, உங்களாலதான் நல்லா நடந்தது, நீங்க தான் நடத்தி வச்சீங்க அப்படின்னு. அப்போ நமக்கு அந்த அகங்காரம் வந்துடக்கூடாது. இப்போ நாம என்ன பண்ணணும், அந்த கர்மங்களினுடைய நிலை நம்மள தாக்காம இருக்கணும். அதாவது செய்யும் போது செய்துட்டு அதுல இருந்து நம்ம விலகிடணும். ஆமா, செய்பவர் செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்த சிந்தனையோட இருந்தோம்னா, அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி, அந்த கர்மத்தினுடைய பந்தனங்கள் உங்களை தாக்காம இருக்கும். இப்ப நம்ம கர்மாதீத் நிலை அந்த ஸ்டேஜ் கிட்ட நம்ம பக்கத்துல போக முடியும். அப்புறம் நம்ம அடுத்தடுத்த சேவைகள்ல பெரிய பெரிய சேவைகள்ல முன்னேற்றமும் அடைய முடியும். இப்போ சவுண்டை, அதாவது ஒளியை தாண்டி உயர்ந்த நிலையில பற்றற்ற நிலையில் ஒரு வினாடி அமைதி. ஒளியை தாண்டி உயர்ந்த நிலையில் பற்றுகளற்ற நிலையில் ஒரு வினாடி அமைதி, அதுவே கர்மாதீத்த நிலை. நல்லது. அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.